கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ பூண்டு போடுறோம் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் செய்கிற ரெசிபி உங்களால் செய்ய முடியும். சமையல் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், அப்போ தான் அந்த ரெசிபியை வந்து நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. நாங்கள் வந்து என்ன ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா மிளகு ரசம். யாருக்காச்சும் கோல்டு இருக்குது, ஃபீவர் இருக்குன்னா தாராளமாக இந்த மிளகு ரசம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் நாங்கள் என்னென்ன போடுறோன்றது பாருங்கள். பூண்டு போட்டோம், 2 காஞ்ச மிளகாய் போட்டோம், மிளகு, சீரகம். ஜஸ்ட் பிளெயினாக ரோஸ்ட் பண்ணுறோம். சரி, நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சா? சரி, நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே இந்த ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பூண்டு வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் போட்டாச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, அந்த சீரகம், மிளகு, ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டாச்சா. போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஜார் வச்சு இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இப்போயே வாசமாக வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ரசம் சும்மா லைட்டாக வச்சு கொஞ்சமாக குறைப்பா. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ வாங்க நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி பாருங்கள், நாங்கள் புளியை கரைச்சி வச்சுருக்கோமா, அதில் வந்து ஒரு முழு தக்காளியும் போட்டு வச்சுருக்கோம். அதுலேயே கல் உப்பு 1 ஸ்பூனும் போட்டாச்சு. மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் இதில் போட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தக்காளியை கரைச்சி விட்டுக்கலாம். சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி மிளகு ரசம் ரெசிபி. இது ஹெல்த்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. வாரத்துக்கு 2 இல்லை 3 முறை கூட இந்த ரசம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நாங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நாங்கள் சமையல் செஞ்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தாலே நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சமைச்சிருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நாங்கள் சமைக்கிறோம். தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு நாங்கள் தண்ணியும் ஆட் பண்ணியும் வச்சுருக்கோம். இப்போது தண்ணியும் சேர்த்தாச்சு. இதில் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். ஸோ இதில் தான் நாங்கள் மிளகு ரசம் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிக்கணும் அந்த பாத்திரம். இதில் சின்ன சின்ன ஈரம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே
ஓகே பாருங்கள், நல்லா காஞ்சி போச்சு பாத்திரம். இப்போ நம்ம சமையல் செய்கிறதுக்கு சன்லாண்ட் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருப்போம் ஆயில். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பாருங்க, இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறோம். காஞ்ச மிளகாய், நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். அதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு மிளகு ரசம் செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொதி வந்துச்சுன்னா சுட சுட சுவையான மிளகு ரசம் ரெடி. எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுல. இப்போ இது கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ரசம் ரெசிபி ரெடி. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த மிளகு ரசம் ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நாங்கள் செஞ்ச இந்த மிளகு ரசம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் நல்லா கொதிச்சிச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நான் சொன்ன லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு. அவ்வளோதான். ஸோ சுவையான சூடான மிளகு ரசம் ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். Thank you so much for watching.